வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா கடந்த சில வருடங்களா தன்னிடம் உள்ள மிசைல்களை தொடர்ந்து அப்கிரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்களை தொடர்ந்து அப்கிரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அக்னி 4 மிசைல அப்கிரேட் செய்து அக்னி 4 MK2 அப்படிங்கிற ஒரு புதிய மிசைல இந்தியா உருவாக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அக்னி 4 MK2 மிசைலோட செயல்திறன் என்ன, இந்தியா புதிதாக அந்த மிசைல்ல என்ன விஷயங்களை கொண்டு வர போறாங்க, அப்கிரேட் செய்யப்பட்ட அக்னி 4 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்னவா இருக்கும், இந்தியா இது போன்று தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுத மிசைல்களை அப்கிரேட் செய்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து, இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானத்தில் இருந்து பயன்படுத்துவதற்கு ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனை இந்தியா தற்போது டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் இந்தியாவுக்கு எதற்காக தேவைப்படுது, இந்தியா புதிதாக உருவாக்கும் லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல் இந்திய விமானப்படையின் விமானங்கள்ல இணைக்கப்படுவதன் மூலம் விமானத்தோட தாக்கும் திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். உலகத்துல அதிக அணு ஆயுதங்களை வச்சிருக்க கூடியது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தான். ரஷ்யாவிடம் 5580 அணு ஆயுதங்கள் இருக்கு. அதுவே அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா 5044 அணு ஆயுதங்கள் இருக்குது. சீனாவை பொறுத்த மட்டில் வெறும் 500 அணு ஆயுதங்கள் தான் இருக்குது. சீனா அடுத்த 10 வருடங்கள்ல தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு நிகரா உயர்த்தணும் அப்படின்னு முடிவு செய்து தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமா இந்தியாவும் தன்னிடமுள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அணு ஆயுத மிசைல்களையும் அப்கிரேட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல கூட அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல அப்கிரேட் செஞ்சாங்க. அதாவது அக்னி 5 மிசைல்ல அப்கிரேடுகளை செய்து அக்னி 5 MK2 அப்படிங்கிற ஒரு புதிய மிசைல உருவாக்குனாங்க. இந்த புதிய மிசைல் பழைய அக்னி 5 மிசைலை விட அதிக கேப்பபிலிட்டி கொண்டதா இருந்துச்சு. பழைய அக்னி 5 மிசைல் 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டதா இருந்துச்சு. ஆனா தற்போது இந்தியா புதிதாக உருவாக்கி இருக்க அக்னி 5 MK2 மிசைல்னால 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம புதிய அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்தியா இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில DRDO அக்னி 5 மிசைலுக்கு அடுத்து அக்னி 4 மிசைல தற்போது அப்கிரேட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அக்னி 4 MK2 மிசைல இந்தியா சோதிக்க இருக்காங்க. அக்னி 4 மிசைல் ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்ல குறிப்பிடத்தக்க சில முக்கியமான அப்கிரேடுகளை இந்தியா செய்ய இருக்காங்க. தற்போதைய நிலையில அக்னி 4 மிசைல்னால 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த தூரத்தை அதிகரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதிக அளவுல காம்போசிட் மெட்டீரியல்களை பயன்படுத்துவதன் மூலம் அக்னி 4 மிசைலோட எடைய மிகப்பெரிய அளவுல குறைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய அக்னி 4 மிசைலோட எடை 17000 கிலோகிராமா இருக்குது. இத 14000 கிலோகிராமா குறைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இப்படி அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை பயன்படுத்தி மிசைலோட எடையை குறைப்பதன் மூலம் தாக்கும் தூரத்தை DRDO அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது 4000 கிலோமீட்டரா இருக்கக்கூடிய தாக்குதல் வரம்ப 5000 6000 கிலோமீட்டரா அதிகரிப்பதற்கு DRDO திட்டமிட்டிருக்காங்க. இப்படி மிசைலோட டோட்டல் எடையை குறைப்பதன் மூலம் அக்னி 4 மிசைல்ல எடுத்து செல்லப்படும் அணு ஆயுதங்களின் எடையையும் இந்தியாவால அதிகரிக்க முடியும். அப்படி அணு ஆயுதங்களின் எடையை அதிகரிச்சோம்னா மிசைலோட டிஸ்ட்ரக்டிவ் பவர்
மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பா அக்னி 4 மிசைலோட ரேஞ்ச் இருந்துச்சுன்னா பெரும்பாலான சீன நகரங்களை அக்னி 4 மிசைலை பயன்படுத்தியே இந்தியாவால தாக்க முடியும். இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது சீனா மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவிடம் 2 மிசைல்கள் இருக்கு அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் அக்னி 4 மிசைல 2011 இருந்து 2024 வரைக்கும் 9 முறை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா புதிதாக சோதிக்கும் அக்னி 4 MK2 மிசைல் தான் இந்தியா உருவாக்கியதிலே அதிக சக்தி கொண்ட அக்னி 4 மிசைலா இருக்கும். அக்னி 4 மிசைல்னால கிட்டத்தட்ட 800 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். அக்னி 4 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் ரிடண்டன்ட் மைக்ரோ இன்டர்னல் நேவிகேஷன் மற்றும் டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அக்னி 4 மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 100 மீட்டர். அதாவது இந்த மிசைல்கள் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துறதுனால மிசைலோட அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா 800 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்கள் வெடிச்சதுன்னா அதோட டிஸ்ட்ரக்ஷன் பல 100 கிலோமீட்டர்களுக்கு இருக்கும். அக்னி 4 மிசைல டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. அதனால இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் இந்த மிசைல்களை சாலை மார்க்கமா எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில இந்த மிசைல்களை ரயில் மார்க்கமாகவும் இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து செல்ல முடியும். அக்னி 5 மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்க MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தையும் அக்னி 4 மிசைல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மிசைல்ல 10க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். மிசைல் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பறந்தவுடன் அக்னி 4 மிசைல்ல இருந்து அணு ஆயுதங்கள் பிரிந்து வெவ்வேறு தூரத்துல வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீது சென்று தாக்குதல் நடத்தும். அதாவது ஒரே மிசைல பயன்படுத்தி 10க்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை ஒரே நேரத்துல தாக்க முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறனுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இப்படி ஒரே நேரத்துல 10 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அக்னி 4 மிசைல தடுத்து நிறுத்தவே முடியாது. இதனால எதிரிகளோட நகரங்கள் இந்திய மிசைல்களால் கண்டிப்பா தாக்கி அளிக்கப்படும். இந்தியாவிடம் அக்னி 2 மற்றும் அக்னி 3 அப்படிங்கிற 2 அணு ஆயுத மிசைல்கள் இருக்கு. இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 2500 இருந்து அதிகபட்சமா 4500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இப்போ அக்னி 4 மிசைலோட ரேஞ்ச இந்தியா அதிகரிக்கிறதுனால இந்த மிசைல்களோட தாக்குதல் தூரத்தையும் இந்தியா அதிகரிக்க போறாங்க. இதன் மூலமா இந்தியாவிடம் அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட அணு ஆயுத மிசைல்கள் அதிக அளவுல இந்திய படையில் இணைக்கப்படும். இதனால இந்திய ராணுவத்தோட அணு ஆயுத தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியா நினைச்சாங்கன்னா ஆசியால இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டின் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் இந்தியாவால தாக்க முடியும். இந்தியா தொடர்ந்து தன்னுடைய அணு ஆயுத தாக்குதல் மிசைல்களோட ரேஞ்ச அதிகரிப்பதனால வரும் காலத்துல உலகின் எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற நிலை வரும். இந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அடுத்து சமீபத்துல டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனை டெவலப் செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானத்தில் இருந்து பயன்படுத்துவதற்கு இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் உருவாக்கப்பட உள்ளது. எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸோட தாக்குதல் வரம்புக்குள் செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டு எதிரிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் பயன்படுத்தப்படும். இந்தியா Su-30 MKI போர் விமானங்களோட தாக்குதல் வரம்பை அதிகரிப்பதற்கு இது போன்ற லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களை இந்த விமானத்தில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. புதிதாக உருவாக்கப்படும் லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்
ஒரு ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைலா இந்தியா உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் உருவாக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் சூப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்தியா ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த புதிய லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனை ருத்ரம் ஃபேமிலி ஆஃப் மிசைல்களோடு இணைத்து உருவாக்குவதற்கு DRDO திட்டமிட்டிருக்காங்க. ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 150 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா புதிதாக உருவாக்கும் ருத்ரம் 4 மிசைல்னால 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது தற்போது உள்ள மிசைலை விட 3 மடங்கு அதிக தாக்குதல் தூரமா இருக்குது. ஏற்கனவே உள்ள ஒரு மிசைல் கட்டமைப்புல இணைத்து ருத்ரம் 4 மிசைல உருவாக்கும் பொழுது மிசைலோட டெவலப்மெண்ட் வேகமா நடக்கும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. ருத்ரம் 4 மிசைல் Su-30 MKI போர் விமானத்துல இணைக்கப்படுவது அந்த விமானத்தோட தாக்கும் திறனை தற்போது இருப்பதை விட 3 மடங்கு அதிகரிக்குது. தற்போது Su-30 MKI போர் விமானங்கள்ல மட்டும் இணைக்கப்படும் ருத்ரம் 4 மிசைல்கள் வரும் காலத்துல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்களையும் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனையும் இந்த மிசைல் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனோட டெவலப்மெண்ட் இந்தியா எப்படி மிசைல் டெக்னாலஜில தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா இது போன்ற லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்கள் எல்லாம் உலகின் வெகு சில நாடுகள் தான் சொந்தமா டெவலப் செய்யறாங்க. அதுல தற்போது இந்தியாவும் இணைகிறாங்க. இந்தியா உருவாக்கும் ருத்ரம் 4 மிசைல்னால வானிலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்களை பிரத்யேகமா எதிரிகளோட பதுங்கு குழிகள், ஆயுத கிடங்குகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட ராணுவ மையங்கள் போன்றவற்றின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா பிரத்யேகமா உருவாக்குறாங்க. இந்த மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில உள்ள ஹை வேல்யூ டார்கெட்டுகள் மீது இந்தியானால நமது எல்லைக்குள் விமானங்களை நிறுத்தி கொண்டு தாக்குதல்களை நடத்த முடியும். இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ கொடுக்கும். ஏன்னா நமது விமானங்கள் எதிரி எல்லைக்குள் போகும் பொழுதுதான் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தாக்குதல் நடத்தும். நம்ம எதிரி எல்லைக்குள் போகாமலே நமது எல்லைக்குள் இருந்து தாக்குதல் நடத்தும் பொழுது நமது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது தவிர்க்கப்படும். இது ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ கொடுக்கும். வரும் காலத்துல இந்திய விமானப்படையில் ருத்ரம் 4 மிசைல்கள் அதிக அளவுல இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.